வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆண்டு என்ஜினியரிங் அட்மிஷனுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் பொறியியல் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்னு காத்திருப்பவங்களுக்கான வீடியோ. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து 195க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி கல்லூரிகளை சேர முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 2025 7.5% கோட்டாவில் 200லேருந்து 195 அக்ரிகேட் மார்க்ஸ் உள்ளவங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு, என்ன பிரான்ச் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்பொழுது இந்த காலேஜஸ் ப்ளஸ் இதுக்கு கீழே 200 to 195னா அது கீழே 195 to 190 அதில் என்ன கிடச்சிருக்கு அதையும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக நல்ல காலேஜஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ அது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு லாஸ்ட்டு இயர் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள் 200லேருந்து 195 வரலையும் அக்ரிகேட் மார்க்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு. அதில் கம்யூனிட்டி வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓசி கேட்டகரி. ஓசினா ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவோம். இதில் எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துடுவாங்க இதில். ஓகே, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் காலேஜ் கோடு 1. அதில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து இஎம். ஓகே, இஎம் அப்படின்னா என்னென்னா இசியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். பட் நமக்கு 7.5%ல் போகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டு தான் கட்டும். ஓகே, சரி. அடுத்து அதே மாதிரி ஐஎம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அடுத்து இஎல்னா ஐயா இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த குரூப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ, அடுத்து சிவில் இன்ஜினியரிங். பிஒய் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஒய். இஐ அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னோம். இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்எஸ்எம் சொல்லுவோம், அட்டானமஸ், சென்னையில் இருக்குது. 1315 கோடு. அதில் சிஎஸ், ட்ரிபிள்இ, ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிஜே. இந்த சிஜேங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கலாம். அதாவது நாட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. சிஜே அப்படிங்கிறது என்னென்னா எம்டெக் கோர்ஸ். அது 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ். இந்த சிஜே அப்படின்னு போட்டிருக்கிறதுக்குள்ள இது என்ன கோர்ஸ்னால் எஸ்எஸ்எம்மில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. அது 5 years இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அந்த கோடு தான் அந்த சிஜே அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அது கோடு 2025 சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர், கோடு 2006. அதில் பார்த்திங்கன்னா சிஎம், நான் சொன்ன மாதிரி சிஎம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். அப்புறம் சிஜின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதில் சிஜிங்கிறது என்னென்னா ஏஐஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங். அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் அந்த கோர்ஸ் தான் சிஜின்னு சொல்கிறோம். அடுத்து ஐஎம், இஎம், அப்புறம் இஎம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இசியில் செல்ஃப் சப்போர்ட்டிங், அப்புறம் ட்ரிபிள்இ இந்த கோர்ஸ் எல்லாம். ரைட். அடுத்து பாருங்கள் 5 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ், கோடு 4. அதில் சிஎஸ், இசி, சிஎம், இஎம், ஐஎம், ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏஇன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மதுரையில் இருக்குது, தெரியும், ரொம்ப எய்டட் காலேஜ். 5008 கோடு சிஎஸ். அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பிஎஸ்ஜியில் உள்ளது, பிஎஸ்ஜியோடது கோயம்புத்தூர், கோடு 2377 சிஎஸ் ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸ் தான் ஏடின்னு சொல்கிறோம். அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சுருக்கமாக சொல்லுவோம், கோயம்புத்தூர், கோடு 2007. அதில் பார்த்திங்கன்னா ஏடி, சிஎஸ், சிஎம், இசி இதெல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அது கோடு 1422
1422 அதில் சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடாகம் ரோடு கோயம்புத்தூர் 2005 கோடு சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது 1399 கோடு சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து அட்டானமஸு கோயம்புத்தூரில் இருக்குது 2751 அதில் ஐடி கிடச்சிருக்கு. அடுத்து MRK இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர் 3843 அதில் ஏடி ஐடி கிடச்சிருக்கு. அடுத்து SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது 2726 கோடு சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் 2712 சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை 1317 குரூப் காலேஜ் கோடு சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினத்தில் இருக்குது கோடு 3806 ஐடி கிடச்சிருக்கு. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோடு வந்து 1211 ஏடி கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் வந்து ஓசி கேட்டகரிக்கு. ஓகே, இவ்வளோ இதுவும் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 காலேஜஸ்ஸு, அதில் நிறைய சீட்ஸ். ஓகே ரைட். அடுத்து வந்து பிசிக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி கேட்டகரிக்கு என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு, அதாவது இந்த ரேஞ்சில் அந்த 200லேருந்து 195 வரலையும் என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பிசிக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து SSN சென்னை கோடு 1315 அதில் சிஎஸ் ஐடி இசி 2 தடவை ஐடி வந்திருக்குன்னா 2 பேர் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இசி சிஜே இஇ இசி இஇ சிஹெச் இதெல்லாம். ஓகே. அடுத்து வந்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோடு வந்து 2006 அதில் சிஎம் ஐஎம் இசி இஎம் இதெல்லாம். சிஎம்னா இருக்குன்னு சொன்னோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகே ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கோடு 1 அதில் இசி சிஎம் சிஎஸ் சிஎம் ஐஎம். அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் 4 அதில் சிஎஸ் ஏடி ஐஎம். PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கோடு வந்து 2377 சிஎஸ். இதெல்லாம் வந்து என்னென்னா பிசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கிடச்சிருக்கிறது. அடுத்து எம்பிசி வந்து பார்த்தோம்னா நமக்கு எம்பிசி கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். SSNல கோடு வந்து பாருங்கள் 1315 சிஎஸ் இசி சிஎஸ் ஐடி EEE. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் கோடு 1 அதில் இசி சிஎஸ் சிஎம் இஎம் ஐஎம் இஎல் இதெல்லாம். அடுத்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் கோடு 2006 சிஎம் இசி இஎம். அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை MIT கேம்பஸ் 4 அதில் இசி சிஎம் ஏடி இஎம் ஐஎம். அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் கோடு 2007 கோர்ஸ் வந்து சிஎஸ். அடுத்து PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கோடு 2377 சிஎஸ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் கோடு 2005 சிஎஸ் கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி கோடு 3011 ஐடி கிடச்சிருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் கேட்டகரி, அதாவது 200லேருந்து 195 வரலையும் எடுத்தவங்களுக்கு பிசிஎம் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா SSNல கோடு பாருங்கள் 1315 சிஎஸ் கிடச்சிருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கோடு 1 சிஎம். அடுத்து வந்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோடு 2006 இசி கிடச்சிருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் கோடு 4 ஏடி கிடச்சிருக்கு. அடுத்து SC கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு, இந்த 190 அதாவது 200லேருந்து 195க்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு SC கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னா பாருங்கள். SSN 1315 கோடு இசி சிஎஸ் ஐடி. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் கோடு 4 சிஎஸ் ஏடி கிடச்சிருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கோடு 1 இசி சிஎம் ஐஎம் சிஎம் EEE. அடுத்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் 2006 கோடு சிஎம்சிஜி. அடுத்து PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர் கோடு 2377 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து SCAல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கோடு 1 ஐஎம். ஓகே, இதுதான் வந்து ஐஎம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் கடந்த ஆண்டு 200லேருந்து 195 வரலையும்
மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களாம் டாப் ரேங்கிங்கில் இருக்கீங்க. முதல்ல வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து 7.5% கோட்டா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் பே பண்ண போகுது. ஸோ அப்போ என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து என்ன ஆர்டரில் நீங்கள் இது பண்ணால் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ். ஓகே, அட்டானமஸ் காலேஜஸில் லீடிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் இப்போ இந்த லிஸ்ட்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி காலேஜஸ். இதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகே, அந்த 195 to 190 அந்த மார்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்குங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, நன்றி.